எபிரேயர் 11 செல்வோம். விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப பார்க்க ஆரம்பிப்போம். இன்றைக்கு முதலாவது விசுவாசம் என்றால் என்ன, அது எப்படி கிரியை செய்கிறது என்பது குறித்து ஒரு அவுட்லைன் வடிவில் சொல்றேன். வரப்போகிற வாரங்களிலே இப்ப சொல்ல போகிற இந்த 4 பாயிண்ட்டையும் விரிவாக எடுத்து விளக்குவேன். அதன் பிறகு எபிரேயர் 11 இருக்கிற உதாரணங்களை கொண்டு எடுத்து சொல்வேன். இந்த 4 விதத்திலே தான் விசுவாசம் வேலை செய்கிறது என்று. எப்படி விசுவாசம் கிரியை செய்கிறது? விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் இருந்தா மலையே பெயர் தரலாம் என்று இயேசு சொன்னாரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறதே வேதம். விசுவாசித்தா எல்லாம் செய்யலாம் இருக்குது. அப்ப விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது? நிறைய பேருக்கு விசுவாசத்தை குறித்து தப்பான கருத்துக்களை உடையவர்களா இருக்கிறார்கள். தப்பான கருத்துக்களை உடையவர்களா இருக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். விசுவாசம்னா சரியா புரியாம எதையோ சில காரியங்களை தப்பா செய்து அதனால வெற்றி பெறாத ஆட்களை பார்த்து விட்டு விசுவாசம்னாலே ஒரு அவநம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். அதெல்லாம் வேண்டாம், விசுவாசம் ஒண்ணுமே சரியில்லைன்னு சொல்லி. விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை திட்டவட்டமாய் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் சிலர் சொல்லுகிறது விசுவாசம்னு சொல்றது விசுவாசமே இல்லை. வேத வசனத்துல விசுவாசம்னா என்னன்னு திட்டவட்டமா விளங்குது. அதுவும் எபிரேயர் 11 அதிகாரத்துல ரொம்ப கிளியரா விசுவாசம்னா என்னன்னு திட்டவட்டமா சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் விசுவாசம். விசுவாசம் எல்லாம் சொல்றது விசுவாசமே கிடையாது. சிலர் சொல்றாங்க இல்லையா, நான் விசுவாசத்துல ஜீவிக்கிறேன். அவங்களுக்கு விசுவாசத்துல ஜீவிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல, வேலை இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி சொல்றது? விசுவாசத்துல ஜீவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சிலர் நினைக்கிறாங்க விசுவாசத்துல ஜீவிக்கிறதுனா வேலையை விட்டுறணும், அதான் விசுவாசத்துல ஜீவிக்கிறது. அப்புறம் சொல்றாங்க வேலையை விட்டையா விசுவாசத்துல நான் ஒண்ணுமே நடக்கல, அப்ப விசுவாசம் ஒன்றும் கிரியை செய்யலைன்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வச்சிருந்தது விசுவாசமே இல்லை. விசுவாசமா இருந்தா அது மலையை கூட பெயர்க்கும், அது சூழ்நிலையில மாற்றும். விசுவாசம் இல்லாதது விசுவாசம் நினைச்சுக்கிட்டு அதை பின்பற்றி கொண்டு அப்புறம் என் விசுவாசம் வேலை செய்யலன்னா எப்படி? விசுவாசம்னா என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்க வேண்டும். விசுவாசம் எப்படி செயல்படுது என்று பார்க்க வேணும். அதை அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சிவிக்க வேண்டும். அப்படி பயிற்சிவித்தால்தான் அது வேலை செய்யும். விசுவாசம் என்றால் என்ன என்பதை எடுத்து காண்பிக்கிறேன். இந்த வசனங்களில் திட்டவட்டமா அது வெளிப்படுகிறது. விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்கிறது பார்த்தால் விசுவாசம் என்ன என்று விளங்கிடும். The 4 fundamental phases of faith's operation. விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்கிறதுக்கு 4 அடிப்படை காரியங்கள். முதலாவது காரியம் எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனத்திலே காணப்படுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. Faith is the substance of things hoped for, evidence of things not seen. Substance of things hoped for. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். அப்ப நம்பப்படுகிறவைகள் என்ன? எது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை பற்றிய உறுதியின் நிச்சயம்தான் விசுவாசம். இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு சுகம் இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி இல்லாமல் இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கை ஒரே பிரச்சனையினால் நிறைந்திருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிக்கிறது என்ன? நீங்க விசுவாசிக்கிறது சுகத்தை, விசுவாசிக்கிறது வெற்றியை, விசுவாசிக்கிறது செழிப்பை, விசுவாசிக்கிறது அப்பேற்பட்ட நல்ல காரியங்களை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை குறித்த நிச்சயம், உறுதி, அதுதான் விசுவாசமா. அப்ப நம்பிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னா ஹோப்னு சொல்லுது, ஆங்கிலத்துல வருது. அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொன்னா விஷன்னு சொல்லலாம். விஷன்னு சொன்னா வாழ்க்கையை குறித்த ஒரு தரிசனம். நான் நம்பிக்கொண்டிருக்கிறது என்ன? அதுதான் என் வாழ்க்கையை குறித்து நான் கொண்டிருக்கிற தரிசனம். நான் எதை நம்பிக்கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், இப்படி செல்ல வேண்டும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறவர்களின் உறுதிதான் விசுவாசம். அப்ப வாழ்க்கையில விசுவாசம் எப்படி வேலை செய்து? முதல்ல என்ன உண்டாகிறது? நம்பிக்கை என்கிற ஒன்று உண்டாகிறது, ஒரு தரிசனம் உண்டாகுது வாழ்க்கையை பற்றி. ஹலோ, வாழ்க்கையை பற்றி எத்தனை பேருக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருக்கு பாருங்க. எடுத்த உடனே விசுவாசம்னு தபால்னு எதையோ ஒன்று பண்றது இல்லை. விசுவாசம் இப்படிதான் வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விசுவாசத்துல என்ன? வாழ்க்கையை குறித்த ஒரு தரிசனம் உண்டாகிறது. நான் இப்படி இருக்க வேண்டும் என்று. இன்னொரு விதத்தில் சொல்றேன், தரிசனம்னு சொன்னேன் இல்லையா, ஹோப்புங்கிறத தரிசனம்னு சொல்லலாம், அல்லது இப்படி சொல்லலாம்.
ஹோப் என்று சொன்னால் அல்லது தரிசனம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை குறித்து அது எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு படம், a mental image, a mental image that God has given you of the things that you are reaching for your life, the vision for your life. உங்களுடைய வாழ்க்கை குறித்த தரிசனம், அதை ஒரு படம் போல காண்கிறீர்கள். அது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு காட்சியை போல இருக்கிறது. ஒரு அவுட்லுக் சொல்றோம், அது உண்டாகிவிட்டது. இப்படிதான் இருக்க வேண்டும், என் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், என் தொழில் இப்படி இருக்க வேண்டும், நான் இப்படி இருக்க வேண்டும், என் குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய சரீரம் சுகம் இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா ரீதியில் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றை குறித்தும் ஒரு படம். இப்ப பாருங்க, ஒரு வீடு கட்டுறோம்னா முதல்ல என்ன வேணும்? ஒரு ப்ளூ பிரிண்ட். நீங்க வீடு வாங்கலான்னு இருக்கீங்க, வீடு வாங்கலான்னு அடுத்த நாளே வீடு காலி பண்ணிடுறது இல்லை. இப்ப இருக்கிற வீடு அப்புறம் தெருவில் தான் இருக்கணும். வீடுனா கட்டுறதுனா ஒரு பெரிய ப்ராசஸ். இருக்கீங்களா? அதான் சொல்றேன். சில சொல்றாங்க, நான் விசுவாசத்துல குதிக்கலான் இருக்கேன். விசுவாசிகளை குதிக்கிறது கிடையாது. குதிக்கிறது விசுவாசம் இல்ல. விசுவாசம்னா ஆரம்பமாகி அப்படியே டெவலப் ஆகி வளர்ந்து ஒரு காரியத்தை உண்டாக்குகிறது. நான் விசுவாசிக்கிறேன் அதனால வேலை விட்டேன், அப்படி அல்ல. விசுவாசம்னா எப்படி ஆரம்பிக்கும்? முதல்ல உள்ள ஒரு பெரிய தரிசனம் உண்டாகிறது. வாழ்க்கை குறித்து நான் என்ன பண்ண போறேன், ஏது செய்ய போறேன், நான் எப்படி இருக்க போகிறேன் என்கிறது குறித்து ஒரு தரிசனம். அந்த தரிசனம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இப்ப வீடு கட்ட போறீங்கன்னு சொன்னா கட்டி முடிச்சிட்டு குடியேறதுங்கிறது பின்னால வரப்போகிற ஒரு காரியம். அது வரைக்கும் இந்த வீட்டை காலி பண்ண முடியாது. தபால்னு போய் எதுலையும் குதிக்க முடியாது. இப்ப ஆரம்பிச்சிருக்குது. கட்டி முடிக்கப்படும் வீடு, அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது. அந்த ஆரம்பம் என்ன? ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று வரைகிறீங்க. உட்கார்ந்து என்ன பண்றீங்க? எப்படிப்பட்ட ஒரு வீடு உங்களுக்கு தேவை, எத்தனை பெட்ரூம் வேணும், அது எவ்வளவு பெருசா இருக்கணும், எப்பேற்பட்ட இடத்துல கட்ட போறீங்க, ஒரு மாடியா 2 மாடியா, எப்படி கட்ட போறீங்க, எல்லாவற்றையும் உட்கார்ந்து ஒரு டிசைன் பண்ணி எப்பேற்பட்ட வடிவமைப்பு இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும், உங்க வீடு முடிச்ச பிறகு எப்படி இருக்கும் என்கிறத இப்பவே அதை குறித்த ஒரு படம் உங்களுக்குள்ளாக உண்டாகி விடுகிறது. இந்த படம் இல்லைன்னா, செங்கல் இருந்து, சிமெண்ட் இருந்து, இரும்பு இருந்து, எல்லாம் இருந்து, படம் இல்லைன்னா கான்ட்ராக்டர் வந்து அதெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தி ஒன்னும் கட்ட முடியாது. நீங்க கான்ட்ராக்டர் போய் சிமெண்ட்லாம் வந்துருச்சுங்க, செங்கல்லாம் வந்துருச்சுங்க, இரும்பெல்லாம் வந்துருச்சுங்கன்னா சொல்ல படம் வரலீங்களே, என்ன கட்டுறது, என்ன வேணும் உங்களுக்கு? ஏதாவது படம் வந்தா தானே அதை வச்சு கட்ட முடியும். டிசைன் வரணுமே, எப்படிப்பட்ட வீடு உங்களுக்கு வேணும், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும்னு தீர்மானம் பண்ண பிறகுதான் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து நாம் உபயோகப்படுத்த முடியும். விசுவாசன்றது அப்ப எப்படி ஆரம்பிக்கிறது? விசுவாசத்தின் முதல் காரியமே என்ன? ஹோப். என்ன ஹோப்னா என்ன? என்னுடைய வாழ்க்கை என்றைக்குமே எப்படி இருக்க வேண்டியதில்லை, என்னுடைய வாழ்க்கை இப்படியே தரித்திரத்திலே நான் கிடக்க வேண்டியதில்லை, இப்படியே சுகமில்லாமலே நான் கிடக்க வேண்டியதில்லை, இப்படியே ஒண்ணுமில்லாமலே கிடக்க வேண்டியதில்லை, இப்படியே தோல்வி மேல தோல்வி அடைந்து கொண்டே இருக்க வேண்டியதில்லை. என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாய் மாற முடியும். என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. இது இப்படி இருக்க வேண்டியதில்லை, தோல்வியா இருக்குது, கஷ்டமா இருக்குது, வியாதியா இருக்குது, எதை எடுத்தாலும் பிரச்சனையா இருக்குது, என்னத்தை கை வச்சாலும் சரியா வரமாட்டேங்குது. சிலருக்கு தான் கம்ப்ளைண்ட் பாருங்க, ஒன்னும் சரியா வரமாட்டேங்குது, என் பிசினஸ் சரியா போக மாட்டேங்குது, என் குடும்பம் சரியா இருக்க மாட்டேங்குது, பிள்ளை தொல்லையா இருக்குது, புருஷன் தொல்லையா இருக்குது, மனைவி தொல்லையா இருக்குது. ஆனா வசனத்தை வாசித்த உடனே என்னைக்குமே நான் இப்படி அழுதுட்டு இருக்க வேண்டியதில்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை நான் வித்தியாசமாய் ஆக்க முடியும், நான் வெற்றிகரமான ஒரு குடும்பத்தை வைத்திருக்க முடியும், என்னுடைய திருமண வாழ்க்கை வெற்றிகரமா இருக்க முடியும், சுகமாய் நான் இருக்க முடியும், செழிப்பாய் நான் இருக்க முடியும், என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற நிலையிலிருந்து மாறி வித்தியாசமாய் மாற முடியும் என்கிற நம்பிக்கை முதல்ல உண்டாகிறது. அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள எப்படி இருக்குது? ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்குது. சிலர் கடன்ல சிக்கி முழுகி சொல்றாங்களே தலை முழுகி போச்சுன்னு, அந்த மாதிரி இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க தலை முழுகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. பயங்கர பிரச்சனை பாருங்க. இந்த கடன் பிரச்சனைங்கிறது வந்து ஊரெல்லாம் பிரச்சனை. லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க, இப்படி 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 வாங்கிட வேண்டியது. அப்புறம் வந்து முழுகிற நிலையில் இருக்கிற பிரதர், எப்படியா ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், முழுகிற நிலையில் இருக்கிறவர்களுக்கு முதல்ல என்ன வர வேண்டும்? ஒரு நம்பிக்கை.
இதுலயே கிடக்க வேண்டியதில்லை, முழுக வேண்டியதில்லை, நான் மேல வருவேன். வெறும் தலையை மேல வச்சுட்டு இருந்தா போதாது, வெளியே வருவேன் என்கிற நம்பிக்கை. கடனெல்லாம் தீர்ந்து கடன்ல இருந்து முற்றிலும் விடுபட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன், நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழுவேன். மாசம் மாசம் காசு எனக்கு மிச்சம் மீறுன்ற வாழ்க்கையை வாழுவேன், இன்னும் ஏராளமா எனக்கு மீதி இருக்கும் என்கிற வாழ்க்கையை வாழ்வேன் என்கிற படம் ஒன்று உண்டாக வேண்டும். பலவீனத்தில் வாழுகிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பார்த்தோன்னு என்ன உண்டாக வேணும்? ஒரு தரிசனம். வாழ்க்கையை பற்றி எழுந்து நடக்க முடியாதவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. நான் எழுந்து நடப்பேன், நான் எழுந்து நடப்பேன், நான் இப்படியே கிடக்க மாட்டேன். கென்னத் என்கிற ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, 16 வயசுல தீராத ஒரு இருதய நோயில படுத்த படுக்கையா கிடந்தாராம். பாருங்க, சாக கிடந்தாராம். சாக கடந்த போது அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் எப்படி கிரியை செய்யணும்னு சொல்றாரு. முதல்ல நான் விசுவாசத்தை பற்றி தெரிஞ்ச உடனே எனக்கு நான் இப்படி படுத்து கிடக்க வேண்டியதில்லை, என் வாழ்நாள் முழுக்க என் வாழ்க்கையில இப்படியே நான் கிடக்க வேண்டியதில்லை, படுக்கையா கிடக்க வேண்டியதில்லை, நான் எழுந்திருப்பேன், நடப்பேன், கர்த்தருக்காக வாழுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை உள்ள உண்டாகிறது. அந்த நம்பிக்கையில தான் ஆரம்பிக்குது பாருங்க. நம்பிக்கை இருக்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஒரு தரிசனம் மாதிரி. நான் எப்படி இருக்க போகிறேன்றதை பார்க்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். பாக்குறீங்களா எப்படி இருக்க போறீங்கன்னு சொல்லி? உங்களுடைய வியாபாரம் வெற்றிகரமாக நடந்தால் எப்படி இருக்குன்னு, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? நீங்கள் உங்களுடைய கல்லூரி படிப்பை முடிக்கிறத பாக்குறீங்களா? வெற்றிகரமா முடிக்கிறத பாக்குறீங்களா? அதை காட்சியா காண்கிறீர்களா? நல்ல வேலையில சேர்றத பாக்குறீங்களா? உங்களுடைய பிரச்சனையில ஒன்றொன்றா மேற்கொண்டு மேல வர்றத பாக்குறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாவதை காட்சியா காண்கிறீர்களா? ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு இதுதான் என் வீடு, ப்ளூ பிரிண்ட் இருக்குது பாருங்க. அவர் இன்னும் வீடே கட்டல, கொஞ்சம் கூட ஆரம்பிக்கல. ஆனா என்ன சொல்றாரு? இதாங்க நம்ம வீடு, இதுதான் பெட்ரூமுங்க, இது எங்க பெட்ரூம், இது என் குழந்தைக்கு பெட்ரூமு, இது கெஸ்ட் ரூமுங்க, இது சாப்பிடுறாரு, இதுதான் கிச்சனு. இன்னும் கொஞ்சம் விட்டா சமையல ஆக்கிடுவார் போல. அது எப்படின்னா உள்ள ஒரு காட்சி உண்டாயிடுச்சு. அப்ப வரவங்க போறவங்கள காமிக்கிறாரு, இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் பெட்ரூமு, இதுதான் கிச்சனு, இதுதான் பாத்ரூமு, இதுதான் இதுன்னு. அப்படியே பாருங்க, அந்த பிக்சர் வந்து உள்ள உட்கார்ந்துருது, அந்த தரிசனம் உண்டாகி விடுகிறது. இதுதான் என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்துல உண்டாகி விடுகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, இது நெகட்டிவ்ல வேலை செய்துட்டு இருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருக்குது, நான் இப்படியே கடனிலேயே கழிக்க வேண்டியதாங்க. தாத்தா கூட இப்படிதான் இருந்தாரு, அவரும் இப்படியே தான் வாழ்ந்து எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்து போய் சேர்ந்தாராக்கும். கர்த்தருடைய கிருபையில நானும் இப்படியே எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்து டாட்டா பை பை சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும். நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசு சீக்கிரம் வர்றாருன்னு சொல்றதுல நிறைய அர்த்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வர்றாருன்னு விசுவாசிக்கிறேன், ஆனா இவங்க சீக்கிரம் மாறும்ன்றது வந்து வேற காரணம்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரம் போயிடலாம் ஆண்டவரே, கடங்காரன் துரத்திக்கிட்டே இருக்கிறான். சிலருக்கு தரிசனம் இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் நான் இருக்க போறேன். சிலருக்கு தங்களுடைய சுகவீனத்தை குறித்து ஒரு தரிசனம் உள்ள உண்டாயிடுச்சு. அவ்வளவுதாங்க, டாக்டர் சொல்லிட்டாருங்க, இனிமே நீ நடக்க முடியாதுன்ட்டாரு, இந்த காலம் சரியா வராதுங்கிறாரு. அப்ப என்ன பண்ண போறீங்க? இப்படியே தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க, இப்படியே இருக்க போறேங்க. என்னங்க பண்ண போறீங்க? பரவாயில்லங்க, ஒரு கால் இருந்தா போதுங்க. அப்ப மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. அப்போ வாழ்க்கை தரிசனமா காண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த 25 வருஷம், இப்போ 50 ஆயிடுச்சு, 75 வரைக்கும் எப்படி தள்ளுறது? இப்படியே ஒரு காலம் அப்படியே லேசா சரியா வரலன்னா கூட பரவாயில்ல, அப்படியே தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு தரிசனம் உள்ள உண்டாயிடுது. அந்த தள்ளிடலான்ற தரிசனம் உண்டாயிடுச்சுன்னா அது ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்குது. அப்ப எல்லாம் வரவங்க போறவங்கலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க? இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு ப்ளூ பிரிண்ட்டை காமிச்சு ஒருத்தன் எப்படி என் வீடுன்னு சொல்றானோ அப்படியே டாக்டர் சொல்லிட்டாருங்க, அந்த டாக்டர் இப்படி சொன்னாரு, இது டாக்டர் அதே தான் சொன்னாரு. இதோட 4 டாக்டரை பார்த்தேன், எல்லாரும் அதே தான் சொன்னாங்க. ஆனா இந்த டாக்டர் என்ன சொன்னாருன்றதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. இந்த டாக்டர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதி உன் மத்தியிலிருந்து விலக்குவேன். டாக்டர் சொல்லிட்டாருங்க 6 மாசத்துல செத்துருவேன். இந்த டாக்டர் சொல்றாரு, உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். இந்த டாக்டர் சொல்றாரு, ஜீவனை தெரிந்து கொள், அப்ப ஜீவன் உனக்கு உண்டாயிருக்கும், நீ சாக மாட்டாய், பிழைத்திருப்பாய், உன்னுடைய வியாதி உன்னை கொல்லாது, இந்த வியாதியிலிருந்து நீ வெளியே வருவாய். ஜீவனை தெரிந்து கொள். எப்படி தெரிந்து கொள்கிறது? கர்த்தருடைய வார்த்தை, அதை தெரிந்து கொள். இந்த நம்பிக்கை உள்ள வரட்டும், நான் சுகமாவேன், நான் எழுந்து நடப்பேன், நான் திருப்பி நார்மலா இருப்பேன், என் வியாதி என்னை விட்டு நீங்கி போகும், நான் நன்றாக இருப்பேன், என் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துவார்.
பிள்ளை இல்லாதவங்க சொல்றாங்க, டாக்டர் சொல்லிட்டாருங்க ஒன்றும் முடியாதுன்ட்டாருங்க. சொல்ற 2 பேருக்குமே பிரச்சனைன்றாங்க. அந்த அம்மாவும் கன்சீவ் ஆக முடியாதான், நானும் ஒன்றும் குழந்தைய உண்டாக்க முடியாதான். 2 பேருக்குமே பிரச்சனையாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு வந்துட்டாங்க. இதான் கர்த்தருடைய சித்தம்னு. கர்த்தருடைய சித்தம் அது இல்ல, உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை. அதான் கர்த்தருடைய சித்தம். சில சொல்றாங்க, ஏயா பிரசங்கியார் நீங்க ஏதாவது எனக்கு பண்ணு. நான் என்ன பண்றது உங்களுக்கு? நான் பிரசங்கிக்கிறேன், நீங்க தான் பண்ணணும் உங்க வாழ்க்கையை பற்றி. நான் பண்ண முடிஞ்சா உங்க வீட்டுல நான் கொண்டாந்து பேக்கேஜ் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவேன். ஒரு ஆள் வச்சுங்க, டெலிவரி வேன்ஸ் பறந்துகிட்டு இருக்கும். கர்த்தருடைய நன்மைகளை எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவேதான் நீங்கள் இங்கு வருவது அவசியம், நீங்கள் கேட்பது அவசியம், இதை விசுவாசிப்பது அவசியம். ஏன் பிரசங்கிக்கிறேன்? உங்களுக்குள்ள எப்படியாவது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிற அந்த படத்தை உள்ளே வைப்பதற்காக தான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிடுவேன் கரெக்டா. என்னால பண்ண முடியாது. உங்களுக்கு வேணுமா? நீங்க ஏதாவது பண்ணணும். அதனாலதான் முதலே சொல்லிட்டேன், நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலை காரணம் பிரசங்கியார் ஜெபிச்சு ஒன்னும் ஆகலைங்க கிடையாது. அது இல்ல காரணம். நீங்க சரியான காரியத்தை விசுவாசிக்கல. அதனால என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி தான் நடக்குது. இதுல இருந்து நீங்க பில்லிகிராம் வரைக்கும் எத்தனை பிரசங்கியார்கிட்ட போனாலும் எதுவும் நடக்க போறது இல்லை. ஏன்னா நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் நடக்க போகிறது. அப்ப இங்க பிரசங்கம் எதுக்கு நடக்குது? நீங்க விசுவாசிக்கிற காரியங்களை மாற்றுவதற்காக. உங்களுக்குள்ளே ஒரு பிக்சர், கர்த்தர் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்த ஒரு படத்தை உண்டு பண்ணும்படியாக தான் இங்கே போதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல ஒரு ஹோப் உண்டாகிறது, வாழ்க்கையை குறித்த ஒரு தரிசனம் உண்டாகிறது, என்னுடைய கையின் பிரயாசங்களை குறித்த ஒரு தரிசனம் உண்டாகிறது, என்னுடைய செழிப்பை குறித்த ஒரு தரிசனம் உண்டாகிறது, என்னுடைய சுகத்தை குறித்து ஒரு தரிசனம் உண்டாகிறது, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய திருமண வாழ்க்கையை குறித்து, எல்லாவற்றை குறித்து ஒரு தரிசனம் உண்டாகிறது. தரிசனம் உண்டாகுதா? எத்தனை பேர் சொல்றீங்க தரிசனம் உண்டாயிட்டு இருக்குதுங்க? உள்ள அப்படியே படம் மாதிரி வந்துகிட்டு இருக்கோம். நம்பிக்கை இல்ல, நாளைக்கு வித்தியாசமா இருக்கும் என்னுடைய வாழ்க்கை. எப்பவுமே இப்படி இருக்க வேண்டியதில்லை, எப்பவுமே தோல்வி கிடையாது. என் வாழ்க்கை இப்படி இருக்க போகிறது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதைத்தான் ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சு. இன்னும் ரியாலிட்டி வரல. ப்ளூ பிரிண்ட் வந்துட்டாலே அது வரப்போகுதுன்னு அர்த்தம். ப்ளூ பிரிண்ட் வந்து சும்மா படம் போட்டு ஃப்ரேம் பண்றதுக்கு வச்சில்ல. ப்ளூ பிரிண்ட் எதுக்கு போடுறோம்? போட்டு அதன்படி கட்டுவதற்காக தான் போடுகிறோம். அப்ப விசுவாசத்துல முதல் படி என்ன? ப்ளூ பிரிண்ட் இல்லையா?